வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு பாருங்கள். வண்டியோட லாக் உடஞ்சி போச்சு. அதனால் புது லாக் இன்றைக்கி மாற்றுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புது லாக் 1000 ருபீஸ் நாங்கள் அதை போயிட்டு இப்போ வாங்கிட்டு வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து அவரு ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து மெக்கானிக் வந்து உட்காந்துட்ருக்கேன். லாக் மாற்றுறது வண்டி விட்டு கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், எனக்கு இது ஒரு செலவு. காலையில் எனக்கு இது ஒரு செலவு 1000 ருபீஸ் ப்ளஸ் மெக்கானிக்கோட சார்ஜெலாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல செலவு. பரவாயில்ல, கடவுள் நமக்கு ஒரு செலவு கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து வேறு ஏதாவது நமக்கு பெரிய விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு கடவுள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க ஏசப்பா. அதனால் என்னைக்காக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு செலவு அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சின்னதாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா நமக்கு வராது. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருளுங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரச்சனை வந்து நம்ம கடவுள் வந்து வேறு பெரிய பிரச்சனையில் வந்து நம்ம சேவ் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு செலவு வருதுன்ட்டு நம்ம மனசை நம்ம சரிநிலைப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜீசஸ் மேலே நம்பிக்கை வச்சு, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நன்றிப்பா, இந்த நிலையோடு என்னை காப்பாற்றுவதற்காக ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை அடுத்த வேலையை நம்ம தொடங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.